இந்த வீடியோவில் பவர்மில்ல செலெக்ஷன் டைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கு அப்படின்னா மாடலில் போனீங்கன்னா டைப்பில் வந்து இந்த செலெக்ஷன் டைப் வந்து எப்படி ஒர்க்கான்னு சொல்லி பார்க்கலாம். செலக்ட் ஆகல அப்படின்னா இந்த விண்டோவில் உள்ள சர்வீஸ் அண்ட் வயர் ஃப்ரேம் எல்லாமே செலக்ட் ஆகும். அடுத்து செலக்ட் வயர் ஃப்ரேம் அப்படின்னா இந்த விண்டோவில் உள்ள வயர் ஃப்ரேம் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். பையன் எந்த வயர் ஃப்ரேம் இல்லாதனால செலக்ட் ஆகலை. அதே செலக்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோவில் உள்ள எல்லா சர்வீஸும் செலக்ட் ஆகும். இது நார்மலாக உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பை கலர் இருக்கு. இதில் கலர் கொடுத்தீ அப்படின்னா நமக்கு தேவையான கலரை டக்குன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் வேணும்னா அதை மூவ் பண்ணிட்டு இதுக்கு பவுண்ட்ரி வேணும் அப்படின்னா பவுண்ட்ரியில் போயிட்டு நம்ம ஈஸியாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுண்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த செலெக்ஷன் டைப்பை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த ஆரஞ்சு கலர் வந்து கஸ்டமர் வந்து -0.1 கேட்டார் அப்படின்னா நம்ம ஓனாக செலக்ட் பண்ண டைம் ஆகும். அதே இது மாடலில் போயிட்டு இந்த செலெக்ஷன் டைப்பில் கலரில் போயிட்டு ஆரஞ்சு கலரை மூவ் பண்ணி விட்டீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பவுண்டரி எடுத்துகிட்டு ஈஸியாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கலரை வச்சு செலக்ட் பண்ணுறது. இதில் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மாடலை வச்சு கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடல் மட்டும் செலக்ட் ஆகணும்னா அந்த மாடலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். லெவலில் போனீங்கன்னா நிறையா லெவல் இருந்துச்சுன்னா அந்த லெவலை கூட இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே லெவல் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நிறையா லெவல் இருந்துச்சுன்னா அந்த லெவல் மேலே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆல், செலக்ட் சர்வீஸ், செலக்ட் வயர் ஃப்ரேம் இதில் ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாடலையும் இதில் ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கலரை வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகல அப்படின்னா நார்மலாக விண்டோவில் ஏரில் ப்ரெஸ் பண்ணாலும் செலக்ட் ஆயிடும். இல்லாட்டி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிறதுக்குலாம் நம்ம ஏரில் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வேணால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் டூப்ளிகேட் காமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இதில் வந்து 2-3 காமெண்ட்ஸ் வந்து நம்ம தேவைப்படும்போது காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கு. காப்பி பண்ணி ஒன்று பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து செலக்ட் டூப்ளிகேட் கொடுத்தி அப்படின்னா எத்தனை டூப்ளிகேட் காமெண்ட் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆயிடும். இந்த மாதிரி டூப்ளிகேட் காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் மூலமாக ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் மாடல் இப்போ செலக்ட் ஆகிருக்கும். இப்போ செலக்ட் பண்ணியன்னா அந்த டூப்ளிகேட் காமெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். 3 காமெண்ட்ஸ் வந்து இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பவர்மில்ல வந்து ஸ்வாப் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம சர்ஃபேஸை வச்சு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஃபினிஷிங்கில் இப்போ ஒரே இடத்துல 2-3 சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா டூல் பாத் வந்து ஒழுங்காக ஜென்ரேட் ஆகாது. அந்த மாதிரி இடத்துக்கு தேவையான சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மாடலில் போயிட்டு செலக்ட் டூப்ளிகேட் காமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஒழுங்காக ஜென்ரேட் ஆகும். இது வந்து டூப்ளிகேட் காமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும். இது மாதிரி டூப்ளிகேட் காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அன்செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறேன்னா மேலே உள்ள ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் விசிபிள் ரிவர்ஸ் காமெண்ட்ஸ் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு மாடலில் காமிக்கிறேன். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நிறையா ரிவர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் செலக்ட் கொடுத்தோம்னா பழைய பொசிஷனுக்கே வந்துடும். இப்படி பண்ணால் டைம் ஆகும். இதே மாடலில் போயிட்டு செலக்ட் ரிவர்ஸ் காமெண்ட்ஸ் கொடுத்தி அப்படின்னா அதுவே எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் செலக்டட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக காம்பனன்ட் வந்து ஓரியன்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ரிவர்ஸ் காம்பனன்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அப்படி இல்லாட்டி எக்ஸாம்பிள் இதை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்டர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதை போனீங்கன்னா ஓரியன்ட் ஆல் கொடுத்தி அப்படின்னா எல்லாமே ஒரே ஓரியன்டேஷனுக்கு ஓரியன்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரியன்ட் ஆவண்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓரியன்ட் செலக்ட் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணது மட்டும் ஓரியன்ட் ஆகிடும். ஓரியன்ட் செலக்டட் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணது மட்டும்தான் ஓரியன்ட் ஆகும்.
ஓரியன்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓரியன்ட் ஆயிரும். நம்ம எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டிராப்ட் ஆங்கிள் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டிராப்ட் ஆங்கிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ 45 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா 45 டிகிரி கொடுத்துட்டு டிக் பண்ணீங்கன்னா 45 டிகிரி சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகும். இதில் எதுவும் இல்லை. 10 டிகிரி கொடுக்குறேன். 10 டிகிரி இல்லை. இது அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 50 டிகிரிக்கு உள்ளது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இந்த டிராப்ட் ஆங்கிள் மட்டும் இருந்துச்சுன்னா 50 டிகிரிக்கு கம்மியாக உள்ளது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அதே இது மேட்ச் டிராப்ட் ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா அதே ஆங்கிள் இருந்தால் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும். 45 டிகிரி கொடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா எங்கெங்கே 45 டிகிரி இருக்குதோ அது மட்டும் செலக்ட் ஆகும். அன்செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ஃபுல்லாகவே 45 டிகிரி கீழே உள்ளது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆங்கிள் வேணும் அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டிராப்ட் ஆங்கிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹோலில் வந்து நம்ம பாட்டமு சேம்பர் இருந்து டாப்லேயும் சேம்பர் இருந்துச்சுன்னா ஹோல் ஃபீச்சர் செட் கிரியேட் பண்ணோம்னா நான் அப்ளை பண்ணுறேன் டவுன் டைரக்ஷனில் வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 பிக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபீச்சர் செட் இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல டூல் பாத் வந்து 3 தடவை ரன் ஆகும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, ஒன்று ஹோல் ஃபீச்சர் செட் கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் காம்பனன்ட்ஸ் கோல் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். அப்படி இல்லாட்டி செலெக்ஷனில் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். செலெக்ஷனில் போனீங்கன்னா செலக்ட் அட்ரிபியூட் காம்பனன்ட்ஸில் போயிட்டு 0 டிகிரி கொடுத்துட்டு 0 டிகிரி இருக்கிற மட்டும் ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கன்னா 0 டிகிரி மட்டும் இப்போ வெர்டிகல் வால் மட்டும் செலக்ட் ஆகும். இதுக்கு ஹோல் ஃபீச்சர் செட் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணுறோம். இந்த வெர்டிகல் பேஸ்க்கு மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பழசு ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும். இது மாதிரி ஹோல் ஃபீச்சர் செட் கிரியேட் பண்ணுறது கூட மேட்ச் டிராப்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்கட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. அண்டர்கட் காம்பனன்ட்ஸ் வந்து மாடலில் வந்து அண்டர்கட் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணணுமா செலக்ட் பண்ண வேண்டாமான்னு சொல்றது. இதை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உள்ள அண்டர் காம்பனன்ட்ஸையும் வந்து செலக்ட் பண்ணும். அன்டிக்ல இருந்துச்சுன்னா அண்டர்கட் காம்பனன்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணாது இந்த மேட்ச் டிராப்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ரேடியஸ் செலக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ரேடியஸ் போயிட்டா தெரியாமல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணினா இது மாதிரி 6M பால் ரன் பண்ணி முடிச்ச பின்னாடி எங்கே ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா மினிமம் ரேடியஸ் ஏட மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கன்வே காமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கன்வே காமெண்ட்ஸும் எல்லாமே செலக்ட் ஆகும். அன்டிக்ல இருந்துச்சுன்னா கன்வே வந்து செலக்ட் பண்ணி கொடுக்காது. அதனால் டிக் பண்ணிக்காங்க. இது மாதிரி 6 பால் ஒன்றா எங்கே ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதே 2M மாற்றிட்டீங்கன்னா ஏரில் டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த ஆப்ஷன் மூலமாக நமக்கு தேவையானபடி மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம்.